இதே போல தான். வெளிநாட்ல இப்ப நம்முடைய இந்தியன் எம்பசி இருக்குன்னா, இந்தியன் எம்பசிக்குள்ள ஒரு அமெரிக்கன் ஃபோர்ஸ் டக்குன்னு நுழைய முடியாது. யுஎஸ்ல இருக்கிறது. அதே போல தான் இந்த விஷயம். ஸோ, அதுக்குன்னு சில தனி சட்டங்கள் உண்டு. அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஆனால் இந்த ஜாக்சன் அருந்திய ட்ரிங்க்ஸ் அத செக் பண்ணா, அதில பொலோனியம் 210 அப்படிங்கிற ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கதிரியக்க தனிமம் கலந்திருக்கு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அப்படின்னா அவர் கொல்லப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு பக்கம். அதே ஆகஸ்ட் 31ஆம் தேதி, அதே நாள் டாக்கால இருக்கக்கூடிய ஷெரட்டன் ஹோட்டல்ல பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயினுடைய தலைமை உளவாளி, அவர் மர்மமான முறையில இறந்து கிடக்கிறார். இறந்து எப்படி இருந்தார்ன்னா, அந்த ஹோட்டலுடைய ஸ்விம்மிங் பூல்ல அவருடைய பாடி மிதக்குது. கொலை செய்ததற்கான எந்த தடையும் கிடையாது. கழுத்த நெரிக்கிறதோ, புல்லட் பாய்ஞ்சதோ, கத்தி குத்தோ இந்த மாரி ஒண்ணும் கிடையாது. ஈவன் அடிச்சு கொன்னாங்கங்கிறது கூட எதுவும் கிடையாது. என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா அவருடைய பாடி மிதந்துட்டு இருக்கு. மிடில் ஏஜ்டு மேன். ரொம்ப ஆரோக்கியமான மனிதர். திடீர்னு கொல்லப்பட்டிருக்கார். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் 2 சம்பவம் நடக்குது. என்னன்னா, 2 வெவ்வேறு ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தங்கியிருந்த சர்ச்சைக்குரிய நாடுகளுடைய 2 உயர்நிலை உளவாளிகள் திடீர்னு இறந்து கிடக்காங்க. அந்த 2 பேரும் எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்ட விளக்கம்.